கோவையில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சியில் காவல்துறையினர் பாதுகாப்பு வளையத்தை மீறி இருசக்கர வாகனத்தில் நுழைந்த 2 பேர் போதையில் நுழைந்துவிட்டதாக போலீசார் விசாரணையில் கூறிய வீடியோ வெளியாகியுள்ளது. போலீசார் நிற்பதைக் கண்டு அபராதம் விதித்து விடுவார்கள் என்ற பயத்தில் பாதுகாப்பு வளையத்திற்குள் நுழைந்து வேகமாக சென்றபோது கீழே விழுந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். நாஸ்டாட் இருக்குல்ல சார், நாஸ்டாட் கடை இருக்குல்ல, அந்த வைன் ஷாப்ல இருந்து தண்ணி அடித்தோம். தண்ணி அடிச்சுட்டு கரெக்டாக அந்த திரும்ப இடத்துல போலீஸ்காரங்க 4 பேர் நின்றுருந்தாங்க சார். நின்றுருந்த இடத்துல இப்படி போய்கிட்டானான்னு ஒரு அண்ணாட்டு கேட்டேன். தம்பி இப்படி போகக்கூடாது, வந்து நிப்பாட்டிட்டு வந்து அப்படி போய்க்கா அப்படின்னு அப்படி அமுச்சு விட்டாங்க. அப்படி அமுச்சு விட்டதில் நான் இந்த சைடு நேராக போனேன். நேராக போய் பார்த்தா அங்கேயும் போலீஸ்காரங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வேறு. அதனால வந்து என்னை பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு நர்வஸில் வந்து நான் வண்டியை அதுக்குள்ளே விட்டுட்டு சார். பார்த்தா அந்த லைன்லேயும் ஃபுல்லாக போலீஸ்காரங்க இருந்தாங்களா. ஏதோ ஒரு பயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல சார். எனக்கு பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்களே பயத்தில் நான் அப்படியே ஸ்பீடாக போய் இப்போ கீழே விழுந்துட்டு இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நானும் தெரிஞ்ச பையன் சார் இங்கே கூட தான் சார் இருந்தேன். டெஞ்சர் வாங்குறேன்னு சொல்லிட்டு போனோம். என் ஃபோன் எல்லாமே ரோட்டில் விழுந்துருச்சு. பயத்தில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி வந்துட்டேன் சார்.